நம்முடைய பிள்ளைகளை அறிவுரை கூறி நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பிலே பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நல்வழி காட்டாமல் நல்லொழுக்கம் உள்ள குழந்தையாக வளர்க்காமல் இந்த சமூகம் போன போக்கில் நாம் விட்டுவிட்டோம் என்றால் அந்த குழந்தையினுடைய உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நாசமாகிவிடும். உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாரு, அவருடைய பையனை நல்ல முறையில் வளர்த்தாரா இல்லையா? அழகான முறையில் மகனுக்கு அறிவுரை சொல்லி, மகனே யா புனைய அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராத, இணை வைக்கிறது மாபெரும் அநியாயம், நீ தொழு, ஜகாத் கொடு, நன்மை ஏவு, தீமையை தடு, உனக்கு ஏற்படக்கூடிய சோதனை எல்லாம் தாங்கிக்க, இப்படிலாம் சொன்னாரா இல்லையா? இப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நல்லபடியா வளர்த்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை நல்லபடியா வளர்த்தார். இப்படி பல நபிமார்கள் நல்லபடியா தானே வளர்த்தாங்க. அப்போ சீராக அல்லாஹ்வுடைய உதவியோட குழந்தைகள் சீராக வளர்ந்திருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை நல்லபடியா வளர்க்கிறார். ஆனா நல்லபடியா வளர்ந்தானா? வளரல. அவன் எப்படி இருக்கிறான்? காஃபிர் கூட்டத்தோட போய் சேரக்கூடியவனா இருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். அல்லாஹ்வுடைய அழிவு வருகிறது. தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் இடத்துல உரையாடுகிறார். மகனே, என்னோட கப்பலில் ஏறிக்க, ஈமான் கொண்டு வா என்றெல்லாம் கூப்பிடுகிறார். இருக்கம்மானா, என்னோட கப்பலில் வந்து ஏறிக்கொள் என்று முறையிடுகிறார். அவன் என்ன சொல்றான்? நான் கப்பல்ல வந்து ஏற மாட்டேன். சாவி இலா ஜபல் யாசிமுனி மினல் மா, மலைக்கு மேல போய் நான் நின்று கொள்வேன், இந்த தண்ணீர்ல இருந்து நான் தப்பிச்சுக்கிருவேன் என்று சொல்கிறார். அப்படி தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் இடத்துல உரையாடி கொண்டிருக்கும் பொழுது வஹால பைனஹுமுல் மௌத், ஒரு அலை குறுக்கிட்டது. அலை அப்படியே தூக்கி போய் அவனை மூழ்கடிக்கப்பட்ட நபர்களில் ஒருவனாக ஆகி அவன் மௌத்தாக்கப்படுகிறான், கொல்லப்படுகிறான், இறக்கப்படுகிறான். இது ஒரு வரலாறு. அப்போ நல்லவர்களாக இருந்து நம்ம அறிவுரை சொல்லி அவனை பண்படுத்தி வளர்க்கும் பொழுது ஒரு சில பேர் விதிவிலக்காக கெட்டவனாக மாறிவிடுகிறான், காஃபிராக மாறிவிடுகிறான், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் மாறிவிடுகிறான், அல்லாஹ்வுடைய நேர்வழி கிடைக்காமல் மாறிவிடுகிறான் என்றால் நம்ம அறிவுரையே சொல்லாம வளர்த்தா, நாம அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய வாழ்வியல குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சொல்லாம வளர்த்தா இந்த சமுதாயத்துடைய நிலையெல்லாம் நீங்க அப்படியே கண் முன்னால் யோசிச்சு பார்க்க வேண்டும். எப்படி எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு காலகட்டம் இருந்தது, ஒரு தவறு செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவங்க ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போகணும். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஊருக்கு ஒதுக்குப்புறமா போகணும், வெளியூர்களுக்கு போகணும், இது தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், தப்பான காரியத்தில் ஈடுபடுறதா இருக்கட்டும், தூரமா போய் செஞ்சுட்டு அவன் வந்துருவான். இன்னைக்கு அப்படி இல்ல. அவன் கையில போனே போதும், அவனுக்கு எந்த தீமை நீ சரி, அதுக்கு நான் உதவி செய்யறவா என்று உதவி செய்வதற்கு அத்தனையுமே போன்ல இருக்கிறது. அந்த வலைதளங்களே போதும். எங்கெல்லாம் தப்பு நடக்குது எல்லாமே சர்ச் பண்ணா அது எடுத்து காட்டக்கூடியதா இருக்கிறது. தனிமையில இருக்கக்கூடிய ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஒரு அந்நிய பெண்ணிடத்துல நீ பேசுறியா, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பார். இன்ஸ்டாகிராம் என்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. எந்த அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணிடத்துல, அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணிடத்துல என்ன செய்யலாம்? நீ கான்டாக்ட் பண்ணி அந்த பெண்ணிடத்துல நீ கான்டாக்ட் ஏற்படுத்தலாம், தொடர்பு கொள்ளலாம், நீ பெண் நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்ற அளவுக்கு ஒரு காதல் மோகங்களை கூத்தாடிகள் வழியாக காண்பிக்கப்பட்டு தவறான விஷயங்கள்லாம் பரவி கிடக்கிறது, விசாலமாக கிடக்கிறது. தொலைக்காட்சி திறந்தாலும் அதுதான் வருது, போன் திறந்தாலும் அதுதான் வருது, ரோட்ல நம்ம நடந்து போனா போஸ்டரும் அதான் இருக்கிறது, நியூஸ் பேப்பர் பார்த்தா அதான் இருக்கிறது. அவ்வளவு தீமைகள் பரவி இருக்கக்கூடிய காலகட்டம் பாருங்க. தீமைகளை தேடி போய் செய்யும் பொழுது அதை செய்யக்கூடிய எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சு. இப்போ வசதிகள் வலைதளங்கள்லாம் பரவுன பிறகு, கையிலேயே உலகம் அடங்கின பிறகு, நன்மைகளை அதை பயன்படுத்துவதை விட தீமைகளை இந்த வசதி வாய்ப்பு மூலமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தாயினுஹு ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும், குறிப்பாக இங்கு ஒன்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாச்சிக்குளம் கிளையின் சார்பாக இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பிள்ளைகளை சீராக்காவிட்டால்
என்ற கேள்விக்குறியோடு ஒரு தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை அறிவுரை கூறி நல்வழிப்படுத்தி நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பிலே பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நல்வழி காட்டாமல் நல்லொழுக்கமுள்ள குழந்தையாக வளர்க்காமல் இந்த சமூகம் போன போக்கில் நாம் விட்டுவிட்டோம் என்றால் அந்த குழந்தையினுடைய உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நாசமாகிவிடும் என்ற கருத்தை பல குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடும் நடைமுறை செயல்பாடுகளோடும் விளக்குவதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 46வது அத்தியாயம் 15வது வசனத்திலே பிள்ளைகளை சீராக்குமாறு அல்லாஹ்விடமே பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறார். மூமின்களாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் ஒரு துவாவை, பிரார்த்தனையை கற்றுத்தருகிறான். அதிலே ஒருவன் வளர்ந்து ஆளாகி பருவ வயது முடிந்து 40 வயது ஆகக்கூடிய நேரத்தில் இப்படி இருப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதா பலக அசுத்தஹு பலக அர்பஈன சனா, பருவ வயது அடைந்து 40 வயது அடைந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பான். கால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பை நீ கொடு. என்ன வாய்ப்பு? நீ எனக்கு எந்த அருட்கொடையை கொடுத்தாயோ, மேலும் என்னுடைய தந்தைக்கு நீ என்ன அருட்கொடை செய்தாயோ, எனக்கும் என் தந்தைக்கும் நீ கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீ வழங்கு. வஅன் ஆமல சாலிஹன் தர்தா, நீ பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீ கொடு. நான் அமல் செய்கிறேன், அந்த அமலை நீ பொருந்தி கொள்ளணும், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீ எனக்கு கொடு. அஸ்லிஹ்லி ஃபீ ஸுர்ரியத்தி, இப்போதான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, என்னுடைய சந்ததிகளை நீ சீராக்கி விடு. என்னுடைய குழந்தைகளை, ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும், அதை நீ சீராக்கு இறைவா என்று 40 வயதை அடைந்த ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். இன்னி துபுது இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் உன்னிடத்தில் தௌபா கேட்கிறேன், திரும்புகிறேன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று துவா கேட்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ என்னெல்லாம் வருது இதுல? அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகளை செஞ்சிருக்கிறான், நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு அல்லாஹ் நியாமத் அருட்கொடைகளை செஞ்சிருக்கிறான். அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு எப்போது புரிகிறது? 40வது வயசுல அவன் புரிகிறான். எனக்கு கேட்டா 40வது வயசுல அவன் எப்படி இருப்பான்னா, இவனுடைய பையன் இவனுடைய தோலுக்கு நேராக நிகர வளரக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. அப்போதான் தாயினுடைய அருமை, தந்தையினுடைய அருமையெல்லாம் அவனுக்கு தெரியும். அப்போ என்ன செய்யறான் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் எனக்கு நீ செஞ்ச அருட்கொடைய, என் தாய் தந்தையருக்கு நீ செஞ்ச அருட்கொடைக்காக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீ கொடு. அதே மாதிரி நான் நிறைய தொழுறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத் கொடுக்குறேன், நிறைய அமல்களை செய்யறேன், நீ பொருந்தி கொள்ளணும். அந்த அமல்களை நீ பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீ கொடு. மூணாவதா என்ன அல்லாஹ் இதுல சொல்றான்னு கேட்டா, என்னுடைய சந்ததிகளை நீ சீராக்கு என்று அல்லாஹ் இப்போது அந்த விஷயத்தை பேசுறான். அதுக்கடுத்து தௌபா கேட்கறது, நான் முஸ்லிம்கள்ல ஒருவனா இருக்கிறேன்னு சொல்றது. அப்ப இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், சந்ததிகளை சீராக்குறது என்பது ஒரு முக்கியமான அம்சங்க. என்ன கேட்டா, நீங்க நல்ல சந்ததியாக உருவான வரலாறும் நீங்கள் பார்க்கலாம் குர்ஆன்ல. ஒரு கெட்ட சந்ததியாக உருவான சந்ததிகளை பத்தி பார்க்கலாம் நல்ல பெற்றோராக இருந்தவர்களிடத்துல. உதாரணமா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாரு, அவருடைய பையனை நல்ல முறையில் வளர்த்தாரா இல்லையா? அழகான முறையில் மகனுக்கு அறிவுரை சொல்லி, மகனே யா புனைய, அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராத, இணை வைக்கிறது மாபெரும் அநியாயம், நீ தொழு, ஜகாத் கொடு, நன்மை எவு, தீமையை தடு, உனக்கு ஏற்படக்கூடிய சோதனை எல்லாம் தாங்கிக்க, இப்படிலாம் சொன்னாரா இல்லையா? இப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நல்லபடியா வளர்த்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை நல்லபடியா வளர்த்தாரு.
இப்படி பல நபிமார்கள் நல்லபடியா தானே வளர்த்தாங்க. அப்போ சீராக அல்லாஹ்வுடைய உதவியோட குழந்தைகள் சீராக வளர்ந்திருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை நல்லபடியா வளர்க்கிறார். ஆனா நல்லபடியா வளர்ந்தானா? வளரல. அவன் எப்படி இருக்கிறான்? காஃபிர் கூட்டத்தோட போய் சேரக்கூடியவனா இருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். அல்லாஹ்வுடைய அழிவு வருகிறது. தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் இடத்துல உரையாடுகிறார். மகனே, என்னோட கப்பலில் ஏறிக்க, ஈமான் கொண்டு வா என்றெல்லாம் கூப்பிடுகிறார். இருக்கம்மானா, என்னோடு கப்பலில் வந்து ஏறிக்கொள் என்று முறையிடுகிறார். அவன் என்ன சொல்றான்? நான் கப்பல்ல வந்து ஏற மாட்டேன். சாவி இலா ஜபல் யாசிமுனி மினல்மா, இந்த தண்ணிக்கு மேல, அதாவது மலைக்கு மேல போய் நான் நின்று கொள்வேன், இந்த தண்ணீர்ல இருந்து நான் தப்பிச்சுக்கிருவேன் என்று சொல்கிறான். அப்படி தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் இடத்துல உரையாடி கொண்டிருக்கும் பொழுது வஹால பைனஹுமுல் மௌஜ், ஒரு அலை குறுக்கிட்டது. அலை அப்படியே தூக்கி போய் அவனை மூழ்கடிக்கப்பட்ட நபர்களில் ஒருவனாக ஆகி அவன் மௌத்தாக்கப்படுகிறான், கொல்லப்படுகிறான், இறக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டார். அல்லாஹ் கண்டிச்சான். இது ஒரு வரலாறு. அப்போ நல்லவர்களாக இருந்து நம்ம அறிவுரை சொல்லி அவனை பண்படுத்தி வளர்க்கும் பொழுதே ஒரு சில பேர் விதிவிலக்காக கெட்டவனாக மாறிவிடுகிறான், காஃபிராக மாறிவிடுகிறான், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் மாறிவிடுகிறான், அல்லாஹ்வுடைய நேர்வழி கிடைக்காமல் மாறிவிடுகிறான் என்றால் நம்ம அறிவுரையே சொல்லாம வளர்த்தா, நாம அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய வாழ்வியலை குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சொல்லாம வளர்த்தா, அல்லாஹ் கிட்ட நம்ம துஆ கேட்கணும். அல்லாஹ் எல்லாம் என் குழந்தைய சீராக்கியா அல்லாஹ் என்று சாலிஹான பிள்ளையாக ஆக்குமாறு துஆ கேட்கணும். அப்படி சொல்லாம வளர்த்தா என்ன ஆகும்? இந்த சமுதாயத்துடைய நிலையெல்லாம் நீங்க அப்படியே கண் முன்னால் யோசித்து பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் இருக்கு? அதாவது ஒரு காலகட்டம் இருந்தது. ஒரு தவறு செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவங்க ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போகணும். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஊருக்கு ஒதுக்குப்புறமா போகணும், வெளியூர்களுக்கு போகணும். இதை தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், தப்பான காரியத்தில் ஈடுபடுறதா இருக்கட்டும், தூரமா போய் செஞ்சுட்டு அவன் வந்துடுவான். இன்னைக்கு அப்படி இல்லை. அவன் கையில போனே போதும். அவனுக்கு எந்த தீமை நீ சரி, அதுக்கு நான் உதவி செய்யறவா என்று உதவி செய்வதற்கு அத்தனையுமே போன்ல இருக்கிறது. அந்த வலைதளங்களே போதும். எங்கெல்லாம் தப்பு நடக்கிறது எல்லாமே சர்ச் பண்ணா அது எடுத்து காட்டக்கூடியதா இருக்கிறது. தனிமையில இருக்கக்கூடிய ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஒரு அந்நிய பெண்ணிடத்துல நீ பேசுறியா, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது பார். இன்ஸ்டாகிராம் என்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. எந்த அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணிடத்துல, அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணிடத்துல என்ன செய்யலாம்? நீ கான்டாக்ட் பண்ணி அந்த பெண்ணிடத்துல நீ கான்டாக்ட் ஏற்படுத்தலாம், தொடர்பு கொள்ளலாம், நீ பெண் நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்ற அளவுக்கு ஒரு காதல் மோகங்களை கூத்தாடிகள் வழியாக காண்பிக்கப்பட்டு தவறான விஷயங்கள்லாம் பரவி கிடக்கிறது, விசாலமாக கிடக்கிறது. தொலைக்காட்சி திறந்தாலும் அதுதான் வருது, போன் திறந்தாலும் அதுதான் வருது, ரோட்ல நம்ம நடந்து போனா போஸ்டரும் அதான் இருக்கிறது, நியூஸ் பேப்பர் பார்த்தா அதான் இருக்கிறது. அவ்வளவு தீமைகள் பரவி இருக்கக்கூடிய காலகட்டம். யோசிச்சு பாருங்க. தீமைகளை தேடி போய் செய்யும் பொழுது அதை செய்யக்கூடிய எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சு. இப்போ வசதிகள் வலைதளங்கள்லாம் பரவுன பிறகு, கையிலேயே உலகம் அடங்கின பிறகு, நன்மைகளை அதை பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துவதை விட தீமைகளை இந்த வசதி வாய்ப்பு மூலமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இளைய வயது உள்ளவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரட்சி அறிவு ரீதியா எதை பார்க்கிறான்? ஸ்கூல் சிலபஸ் எடுத்து யூடியூப்ல எடுத்து படிக்கிறது எவ்வளவு சதவீதம் இருக்குன்றீங்க? காலேஜ் சிலபஸ் எடுத்து படிக்கிறது எவ்வளவு இருக்குன்றீங்க? குரான் கிராத் எடுத்து பார்த்து மனப்பாடம் பண்றது எவ்வளவு இருக்குன்றீங்க? யூடியூப்ல பேஸ்புக்ல பயான்களை பார்த்து மார்க்க அறிவை வளர்த்து கொள்றது எவ்வளவு இருக்குன்றீங்க? அதை விட வீடியோ கேம்ல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க? ஒரு பெண்கள் வீடியோ கேம்ல எவ்வளவு நேரம் இருக்கிறாங்க? சினிமா பாட்டுகள்ல இந்த கூத்தாடிகளுடைய படங்கள் எல்லாம் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்க்கறாங்க? ஆடல், பாடல், கூத்து, கும்மாளம், கேமு, இது போன்றதுக்காக அதிகமான நேரங்களை செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ நன்மைக்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு வளர்ச்சியான சாதனத்தை, தொழில்நுட்பத்தை தீமையான காரியங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் முக்கியமானது. தீமையான காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய காலத்தில் வாழ்றோம். இந்த இடைவெளியில தான் ஸ்கூலுக்கு போனா ஏற்குறைய காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என் பிள்ளை என் கண்ட்ரோல்ல இருக்கிறது கிடையாது, என் பெண் குழந்தை என் கண்ட்ரோல்ல கிடையாது.
அதாவது ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல போய் என் பிள்ளைய நான் விட்டு வர்றேன், பெண் குழந்தைய விட்டு வர்றேன், ஆண் குழந்தைய விட்டுட்டு வர்றேன், காலேஜில் போய் விட்டுட்டு வர்றேன். அவருக்கு நல்ல தொடர்புகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களை விட கெட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படியே சுற்றி அவனோட நண்பர்களா இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவதுங்க, ஒரு நம்ம சீராக வளரணும், நல்லபடியா போகணும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதையெல்லாம் தவறான பாதை இருக்கிறதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம நல்ல பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். அவ்வளவு தீமையான பாதைகள் இருக்கிறது, அவ்வளவு தவறான வழிகளுக்கு இடையில தான் நாம சரியான பாதையில் செல்ல வேண்டி இருக்கிறது. ஸ்கூலுக்கு போனா போதை கலாச்சாரம் வேற, இளைய வட்டங்கள் இளைய வயசுல இருக்கவங்க சிந்தனை சீராக்கி அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்புல கவனம் செலுத்தி முன்னேற வேண்டிய அவன் சின்ன சின்ன வாயில உதட்டுல வைக்க வேண்டிய போதை பொருள்லாம் கண்டுபிடிச்சு அதுல மூழ்கி கிடக்கிறான். நம்ம பார்க்கணும், பெற்றோர்கள் பார்க்கணும். பெற்றோர்கள் நல்வழிப்படுத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க, கண்காணிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. அவன் போன்ல யார் கூட தொடர்புடைய இருக்கிறான்ற கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் யாரு என்ற விஷயத்தை கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. 1008 லாக்கு போட்டு வச்சிருக்கான் போனை, திறக்க கூட உங்களால முடியாது. அவ்வளவு கைரேகைகள்லாம் போட்டு நீங்க தொடவும் முடியாது, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க கூட முடியாத அளவிற்கு ஒரு இளைய வட்டங்கள், டீனேஜ் என்று சொல்லப்படக்கூடிய தடுமாற்றமான வயசு. பேர் கூட நமக்கு என்ன வச்சிருக்கான் தெரியுமா? பூமர் அங்கிள் பேர் வச்சிருக்கான். நம்ம எதனா அறிவுரை சொன்னா அவன் கேட்க மாட்டான். பேர் நம்ம நமக்கு பூமர் அங்கிளா அப்படி எல்லாம் பேர் வைத்து அறிவுரை எல்லாம் புறக்கணிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நகர்வாக இருக்கிறது. அதனால பெற்றோர்களுடைய வளர்ப்பு என்பது முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா. இந்த குழந்தை பூமியில் பிறக்கும் பொழுது எந்த குழந்தையா இருந்தாலும் அது இஸ்லாம் என்ற இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது, தூய்மையான சிந்தனையில் தான் பிறக்கிறது. அபவாஹு யுஹவிதானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி. பெற்றோர் தான் என்ன செய்யறாங்க? சிலை வழிபாடு இருக்கா இல்லையா, இந்த நெருப்பு வணங்குறது, இதை அறிமுகப்படுத்துறாங்க. அல்லது கிறிஸ்தவர்களாக மாற்றி விட்டுறாங்க, அல்லது யூதர்களாக மாற்றி விடுறாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். தூய்மையான இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய உள்ளத்தை தவறான சிந்தனை யாரால் பரப்பப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா பெற்றோரால் தான் வளர்க்கப்படுகிறது, திணிக்கப்படுகிறது, அந்த குழந்தை மாற்றப்படுகிறதுன்றாங்க. உண்மையா இல்லையா? அது வீட்டில் டிவியை போட்டு சினிமா பாடல்களை பார்க்கலான்னு அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்கள் யார்? தாய் தந்தையர் தானே. சினிமா படங்களை பார்க்கலாம், கூத்தாடிகளை எல்லாம் நம்ம ரசிக்கலாம் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்கள் யார்? இந்த பிள்ளைக்கு தெரியுமா? பக்கத்துல குழந்தைய உட்கார வச்சுட்டு நீங்க தானே படங்களை பார்க்குறீங்க, நாடகங்களை பார்க்குறீங்க. அந்த குழந்தை அதை பார்த்து இவனை நீங்க ஒருத்தர் தலைவரா கூத்தாடியா எடுத்துக்கிட்டா இவன் வேற ஒருத்தர் கூத்தாடிய தலைவரா எடுத்துக்கிறான், முன்மாதிரியா எடுத்துக்கிறான். அப்போ குழந்தையை சீராக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை தெரிஞ்சுக்கிறீங்க. அதுல சில நபிமார்கள் கேட்ட துவா நீங்கள் கவனித்து பார்த்தால் குழந்தை வளர்ப்புல அல்லாஹ்வுடைய உதவியை எவ்வளவு மன்றாடி இருக்கிறாங்கன்றதை கவனிச்சு பாருங்க. முதலாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா ஆல இம்ரான்ல 38வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அவரு நமக்கு தெரியும்ல, வயசான காலம் வரைக்கும் அல்லாஹ் அவருக்கு குழந்தைய கொடுக்கல. முடியெல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு ஆயிடுச்சு, அவருடைய எலும்பெல்லாம் மக்கி போச்சு. எப்படி துவா கேட்டாரு? வானல் அதுவும் மின்னி வஸ்தால ராசு ஷைபா வலம் அகும்பி துஆயிக ரப்பி ஷக்கியா. இறைவா, என்னுடைய முடியெல்லாம் வெள்ளை வெள்ளையர் என்று ஆகிவிட்டது, எலும்பெல்லாம் மக்கிவிட்டது. வலம் அகும்பி துஆயிக ரப்பி ஷக்கியா, உன்னிடத்தில் நான் துவா கேட்பதில் பிரார்த்தனை செய்வதில் நிராசை நான் அடைந்தது கிடையாது, அடைந்தது இல்லை என்று முறையிடுகிறார். என்ன துவா கேட்டாரு? ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபா, இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு நல்ல குழந்தையை கொடு இறைவா என்று கேட்கிறார். குழந்தையை கொடுன்னு அவர் கேட்கல, நல்ல குழந்தையை கொடு இறைவா, தய்யிபான தூய்மையான குழந்தையை உன் புறத்திலிருந்து கொடு இறைவா என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். ஆக சிறந்த இறை தூதர், அல்லாஹ்வுடைய உற்ற தோழர், ஒரு மனிதராக இருந்தாலும் சமுதாயமாக இருக்கிறார் என்று அல்லாஹ் பாராட்டிய இறை தூதர், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
அவருக்கு வயசான காலம் வரைக்கும் குழந்தை கிடையாது. அவர் துவா கேட்டார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறான். நாமும் கேட்க வேண்டிய துவா குழந்தை பிறந்த பிறகு கூட கேட்கலாம். அவ்வளவு அற்புதமான வாசகம் இருக்கிறது. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு இறைவா என்று கேட்டிருக்கிறார். சாலிஹான குழந்தையை, நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை எனக்கு கொடு இறைவா என்று கேட்கிறார். அல்லாஹ் இஸ்மாயிலை தருகிறான், இஸ்ஹாக்கை கொடுக்கிறான். அல்லாஹ் நன்றி செலுத்துறார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய வயதான காலத்தில் அல்லாஹ் இஸ்மாயிலை தந்தான், என்னுடைய வயதான காலத்தில் அல்லாஹ் இஸ்ஹாக்கை தந்தான், அவனுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணுங்க? மன்றாடணும். அல்லாஹ் நம்ம பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள அறிவுரையோட வளர்க்கறதோட, நாம இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிறதோட, அசிங்கம் ஆபாசமான காரியத்தை விட்டு நாம விலகி இருக்கிறதோட, அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும்? துவா கேட்கணும். அல்லாஹ் கிட்ட குழந்தைகளை சீராக்குமாறு துவா கேட்கணும், சாலிஹான பிள்ளைகளாக ஆக்குமாறு துவா கேட்கணும் என்பதை இதை பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இன்னொரு துவா தெரியுமா? நம்ம எல்லாம் தௌஹீதுக்கு இப்போ வந்துட்டோம். தௌஹீதுக்கு வந்த பிறகு நம்ம பிள்ளை எப்படி வளர்றாங்க? அவனும் தௌஹீதுல தான் வளர்றான். என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் என் பையன், என் மகன், என் பொண்ணு ஷிர்க்குக்கு போயிடக்கூடாது அல்லாஹ் என்று நாம் என்னைக்காவது துவா கேட்டிருக்கோமா? ஆனாலப்பட்ட இப்ராஹிம் நபி கேட்டிருக்கார். தௌஹீதுல அவர் இருக்கிறாரு, சிலைகள்லாம் உடைத்தவர், அல்லாஹ் மட்டும் தான் வணங்க வேண்டும் என்று புரட்சி செய்தவர், அப்படி ஒரு மனைவிய சமுதாயத்தை உருவாக்குனவர், நெருப்பு குண்டத்திலேயே போய் வீசப்பட்டு அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், வஜ்னுபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து நீ காப்பாற்றி விட இறைவா என்று கேட்டிருக்கார். குர்ஆன் வசனம் இது, நான் சொல்றதெல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, என்னையும் இந்த சிலை வணக்கத்திலிருந்து நீ காப்பாற்றி விடு, என் பிள்ளைகளையும் நீ சிலை வணக்கத்திலிருந்து காப்பாற்றி விட இறைவா என்று கேட்டிருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் கேட்கணுங்க. ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய கொள்கை சீராக ஆக வேண்டும் என்று சொன்னால், ஒழுக்கம் உள்ள குழந்தையாக வளர வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய உதவி முதன்மையானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமமா. அடுத்த துவா, மூணாவது துவா பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக். இஸ்மாயில் என்ற குழந்தை பிறந்த நேரத்தில் கேட்ட துவா இது. இப்ராஹிம் நபி கேட்ட துவா. தான் இருக்கிறாங்க, தன்னுடைய மகன் இஸ்மாயில் இருக்கிறார், இசாக் இன்னும் பிறக்கல. இந்த நேரத்தில் என்ன துவா கேட்கிறாங்க? இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா கேட்கிறாங்க? அல்லாஹ் என்னையும் என்னுடைய மகனையும் உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நீ ஆக்கு இறைவா. ஆல்ரெடியே கட்டுப்பட்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மகனை எப்படி உருவாக்கி இருக்கார்? மகனே, கனவில் நான் உன்னை அறுப்பது போல கண்டேன், நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டாரா இல்லையா? அவன் மகன் என்ன சொன்னாரு? யா அபதி ஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின். அருமை தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதை நீங்கள் தாராளமாக நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள் என்று தந்தையும் அறுக்க துணிந்தார், மகனும் அருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதற்கு மாற்று கருத்து இல்லை என்று சொன்னாரா இல்லையா? கேட்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா தான் காரணம். என்ன துவா? என்னையும் உனக்கு கட்டுப்படக்கூடியவன் ஆக்கு, என் மகனையும் உனக்கு கட்டுப்படக்கூடியவரா ஆக்குன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா தான் காரணம். துவா கேட்டிருக்கிறார். ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக், இறைவா உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக என்னையும் என் மகனையும் நீ ஆக்கு. ஒமின் ஸுர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக். இங்க ரெண்டு பேர் மட்டும் கிடையாது, இந்த ரெண்டு பேர் வழியாக வாரிசுகள் வருவாங்கல்ல, சந்ததிகள் வருவாங்கல்ல, இந்த சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஆக்கு இறைவா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்? அல்லாஹ்விடத்துல அடுத்த துவாவை கேட்கிறார். இன்னொரு துவா கேட்டிருக்கார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம ரெகுலரா தொழுகிறோமா இல்லையா? ஒரு நாள் கூட விடாம, ஒரு வேளை கூட விடாம ரெகுலராக கண்டினியூவாக தொழ வேண்டும் என்று சொன்னா இதுக்கு கூட துவா கேட்டிருக்கார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எப்படி கேட்கிறார்? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி ஒமின் ஸுர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி இறைவா என்று கேட்டிருக்கார். ரப்பனா வ தகப்பல் துஆ, நீ துவாவை ஏற்பவன், அங்கீகரிப்பவன் என்று கேட்டிருக்கார். இது எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காருங்க தெரியுமாங்க அவரு? நாம கூட ஸலவாத்துல துவா செய்றோம்ல,
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் கேட்கிறோம். இப்ராஹிம் நபிக்கு யா அல்லாஹ் நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாருக்கு நீ யா அல்லாஹ் நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ, அதே போல அருளை முகமது நபி மீதும் முகமது நபியுடைய குடும்பத்தார் மீதும் அருள் புரிவாயாகன்னு கேட்கிறோம். யார மாதிரி அருளை யாருக்கு கேட்கிறோம்? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் புரிந்தது போல உள்ள அருளை முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம கேட்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய அருளை அவர் வாங்கி இருக்கிறார். அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல இப்படிப்பட்ட ஒரு துஆக்களை பிள்ளைகளுக்காக எப்படிலாம் கேட்டிருக்காரு? சாலிஹான குழந்தையை கேட்டிருக்காரு. சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாவல் தேடி இருக்கிறார். உனக்கு அல்லாஹ் கட்டுப்படக்கூடியவர்களாக என் பிள்ளைகளை ஆக்குன்னு கேட்டிருக்காரு. தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை என் பிள்ளையை நீ ஆக்கு இறைவான் கேட்டிருக்காருன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாலம் எவ்வளவு பெரிய கருத்து அடங்கி இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. சரியா? இது மட்டும் கிடையாதுங்க, குழந்தை வயிற்றுல தங்குது இல்ல, எப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை வயிற்றுல தங்குதோ அப்பவே அல்லாஹ் கிட்ட உதவி தேட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. இல்லறத்துல ஈடுபடக்கூடிய துஆல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம ஜன்னிப்னா பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இறைவா, எனக்கு நீ எந்த செல்வத்தை கொடுக்க போகிறாயோ அதை விட்டு நீ ஷைத்தானை தூரமாக்கி விடு. ஷைத்தானை குழந்தையை விட்டு நீ தூரமாக்கி விடு இறைவா என்று யார் கேட்கிறாரோ அவருக்கு குழந்தை தங்கிவிட்டால் லம் யதுர்ருஹு ஷைத்தான், அதற்கு பிறகு ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்ட மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரில 3271 ஹதீஸ்ல பார்க்கிறோம். கருவுல குழந்தை உருவாகக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ் கிட்ட ஷைத்தானை விட்டு குழந்தைக்கு பாதுகாவல் தேடுறது. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் பேர் வைக்கும்போது என்ன துவா கேட்டாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் மரியம் என்று பேர் வைக்கிறாங்க. என்ன துவா கேட்டாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சம்மைதுஹா மரியம், மரியம் என்று நான் இறைவா பேர் வைத்து விட்டேன் இந்த குழந்தைக்கு. வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம், இந்த குழந்தையைக்காக உன்கிட்ட நான் என்ன செய்றேன்? பாதுகாவல் தேடுறேன். யாரை விட்டு? ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுறேன் இந்த குழந்தையை விட்டு. இந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்குமே, யாருக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தை யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த குழந்தையினுடைய குழந்தைக்கும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன்னு அந்த அம்மா துவா கேட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கேட்ட துவா குர்ஆன்ல இருக்கிறது. இது இல்லாம இன்னொரு துவா கூட, எவ்வளவு துவா பாருங்க. துவான்னு எடுத்துக்கிட்டா 1 மணி நேரம் சொல்லக்கூடிய அளவுக்கு, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத ஆயுனின் வஜஅல்னா லில் முத்தகின இமாமா. இது யார் கேட்ட துவா? யார் கேட்க வேண்டிய துவா? ரஹ்மானுடைய அடியார்கள் கேட்க வேண்டிய துவா. ரஹ்மானுடைய அடியார்கள் கேட்க வேண்டிய துவா என்று அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அதுல வருகிறது, ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த துவாவை கேட்பாங்க. என்ன அதுல அடங்கி இருக்கிறது? யா அல்லாஹ் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எல்லாம் என் மனைவிமார்கள். நான் கேட்கும்போது மனைவின்னு கேட்கணும், நீங்க கேட்கும்போது கணவன் சொல்லிக்கிறணும். அஸ்வாஜ் என்ற வார்த்தைக்கு 2 பேரும் பயன்படுத்திக்கிறலாம். நான் கேட்கும்போது மனைவிக்குன்னு கேட்கறது, நீங்க கேட்கும்போது என்ன செய்யலாம்? பெண்கள் கணவனுக்குன்னு நினைச்சு கேட்கணும். ஏன்னா என்னுடைய துணை விஷயத்துல, துணைன்னு சொல்லிக்கிறங்க, என்னுடைய துணை விஷயத்திலையும் என்னுடைய குழந்தை விஷயத்திலையும் எனக்கு கண் குளிர்ச்சியை நீ கொடு இறைவா, கண் குளிர்ச்சியை கொடு. எங்களை இரையச்சவாதிகளுக்கு தலைவர்களாக நீ ஆக்கு அல்லாஹ். இரையச்சவாதிகளுக்கு, தக்வாதாரிகளுக்கு நாங்க என்ன செய்யணும்? முன்மாதிரி மிக்கவர்களா இருக்கணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தருகிறார். அப்ப ஒரு குழந்தை சாலிஹான சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவியை மன்றாடுவதற்கு அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களை கற்றுத் தர்றான். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு முதல் பகுதி. ரெண்டாவது, சீராக வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர் ஆகிய நம்முடைய அறிவுரை எப்படி இருக்கிறது? கண்காணிப்பு எப்படி இருக்கிறது? நம்ம ஊர்லயே 5 வேளை தொழக்கூடிய பிள்ளைகள்மார்கள் இருக்கிறாங்க, தொழாத பிள்ளைமார்கள் இருக்காங்களா இல்லையா? இதுக்கு 2 பேருக்கும் பொறுப்பு யாரு? பெற்றோர்களாகிய நீங்க தான். தொழக்கூடிய அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் அந்த தாய்மார்கள் உருவாக்கி இருக்கிறதுனால, தந்தை உருவாக்கி இருக்கிறதுனால, வீட்டுல நீங்க தொழுது காமிக்கிறதுனால அந்த ஆண் தந்தையா இருக்கக்கூடியவர் அவர் கூடவே பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வந்து நீங்க ஃபஜர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா என்று பயிற்சி கொடுக்கறதுனால அந்த குழந்தை தொழுகுது.
நீங்க பயிற்சி கொடுக்காம நீங்க கொரட்டை விட்டு நீங்கள் தூங்குவீர்கள் என்றால் அந்த குழந்தையும் உங்களோடு சேர்ந்து தூங்கும், அந்த குழந்தை தொழாது. மார்க்கத்தை மதிப்பு கொடுப்பதா, மதிப்பு இல்லாமல் இந்த மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளை நாம செயல்படுத்துவதா என்பதை பெற்றோர்களாகிய உங்களுடைய செயல்பாடுகள் தான் அந்த குழந்தைக்கு கத்துக் கொடுக்கும். இதெல்லாம் பார்க்கிறது பாவம் என்று வாயினால் மட்டும் சொன்னால் அந்த குழந்தை கேட்காது. செயல்ல அந்த விஷயத்தை பாவம் என்று நீங்கள் விளக்கினால்தான், செய்து காட்டினால்தான் அந்த பாவத்தை அவங்க பாவம்னு உணர்வாங்க. இது ரெண்டாவது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். நிறைய சஹாபாக்கள் நபிமார்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சாலிஹானவர்கள் வளர்த்தாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு இருந்தார், அவருடைய மகன் இப்னு உமர் எப்படிங்க வளர்த்தார்? அவரு சின்ன பையன் தான், எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலே இருப்பார் இப்னு உமர். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, 6 வயசுல கல்யாணம் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் 9 வயசுல மனைவியா குடும்பம் நடத்துறாங்க. அந்த அளவுக்கு சின்ன வயசு. ரசூலுல்லாஹ் மரணிச்ச பிறகு கூட சின்ன வயசுல இருந்தாங்க. எவ்வளவு ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணி இருந்தாங்க, எவ்வளவு விளக்கங்களை சொன்னாங்க. இப்னு உமர் எவ்வளவு விளக்கங்களை சொன்னார், எவ்வளவு ஹதீஸ்களை அறிவிச்சார் தெரியுமா? அபூ ஹுரைரா சின்ன வயசு உள்ளவர், இவர் எவ்வளவு செய்திகளை அறிவிச்சிருக்கார் தெரியுமா? அப்ப இளைய வயதுல என் பொண்ணு என் பையன் சரளமா பாட்டு பாடும் பாக்குறீங்களா என்று கேட்கறத கூச்சமான அசிங்கமான விஷயத்தை விட்டுட்டு, என் பையன் என் பொண்ணு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பாக்குறீங்களா, என் பொண்ணு ரஹ்மான் ஓதும், குல் வல்லாஹு அஹத் ஓதும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதும் என்று குர்ஆன் அத்தியாயங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை வாயினால் சொல்லி சந்தோஷப்படுவதை நாம் ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக, ஆர்வப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம வாழ்ந்து காட்டக்கூடியவர்களா இருக்கணும். ஒரு செய்தி பாருங்க, இது புகாரியில 2501வது ஹதீஸ். அதாவது அப்துல்லா இப்னு ஹிஷாம் என்ற சஹாபி அறிவிக்கிறார், என்னுடைய தாயார் ஜைனப் பின்த் ஹுமைத், ஜைனப் பின்த் ஹுமைத் என்பவங்க என்ன செய்யறாங்க, நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது என்ன ரசூலுல்லாஹ் கிட்ட கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே என் பையனை கொஞ்சம் பையத்து வாங்கி நீங்க விடுங்க, உறுதிமொழி வாங்கிக்கிறீங்கன்றாங்க. சின்ன பையன் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் நிக்க வச்சு என்ன செய்யறாங்க, பையத்து வாங்கிக்கங்க அல்லாஹ்வுடைய தூதரன்றாங்க, பையத்து கொடுங்கன்றாங்க. பையத்துனா புரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களா இருந்தா கையை பிடிச்சு வாங்குவாங்க, பெண்களா இருந்தா கையை தொடாம வாய் மூலமா உறுதிமொழிகளை வாங்குவாங்க. நாங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், நாங்க திருட மாட்டோம், நாங்க விபச்சாரம் செய்ய மாட்டோம், நாங்க பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்ல மாட்டோம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் உறுதிமொழிகளை வாங்குவாங்க. இப்படி உறுதிமொழிகளை சின்ன பையனை அழைச்சிட்டு போய் என்ன செய்யறாங்க, பெற்றெடுத்த தாயார் ஜைனப் பின்த் ஹுமைத் என்ற பெண்மணி அப்துல்லா இப்னு ஹிஷாம் என்ற சின்ன பையன் தன்னுடைய மகனை போய் பையத்து வாங்குறதுக்கு நிக்க வைக்கிறாங்க. சின்ன பையங்க பார்க்கிறோம் நம்ம. அதே மாதிரி அம்ர் இப்னு அல் ஜமூஹ் என்ற ஒரு நபித்தோழர், நீங்க பத்ர் போர்க்களத்துல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறார். இவர் தான் சொர்க்கவாசி என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர். இந்த மஞ்சள் நிற கரையோட வருவாரு. ரசூலுல்லாஹ் என்னப்பா கரைன்னு கேட்பாங்க. நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், என்னப்பா மகர் கொடுத்த, பேரிச்சம்பழம் கொட்டை அளவுக்கு நான் தங்கத்தை மகரா கொடுத்தேன்னு சொல்லுவார்ல. இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாரு, பத்ர் போர்க்களத்தில் நான் நின்னேன், என் வலது பக்கத்துல ஒரு சின்ன பொடியன்மார்கள் நின்னான், சின்ன வயசு உள்ளவங்க. இடது பக்கத்துல அங்க ஒரு சின்ன வயசுல உள்ளவன் நிக்கிறான். நின்னுக்கிட்டு அவங்க 2 பேரும் இவர்கிட்ட பேசுறாங்க, பேச்சு கொடுக்குறாங்க. யா அம்மி, சித்தப்பாவே, இங்க அபூ ஜஹல் ஒருத்தர் இருக்கான, அவன் யாரு அப்படின்னு அவன் கேட்டாங்க. அப்போ அது வரைக்கும் நான் என்ன எண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, போயும் ஒரு பெரிய ஆட்கள் இல்லாம சின்ன பையன்மார்கள் பக்கத்துல போய் நான் நிக்கிறேன்னு நான் ரொம்ப ஆதங்கப்பட்டேன். கேட்கிற கேள்வி பார்த்தா பெரிய கேள்வியா இருக்கு. என்கிட்ட அபூ ஜஹல் ஆக பெரிய எதிரி தலைவனா இருக்கிறான், அவனை போய் இவங்க கேட்கிறாங்களே, சரி அவன் இருக்கட்டும், உனக்கு என்ன அவன் விஷயத்துலன்னு கேட்கிறாரு இவர். அப்ப இவங்க சொல்றாங்க, அவன் ரசூலுல்லாஹ்வை திட்டுறானாமே, யசுப்பு ரசூலுல்லாஹ் அவன் திட்டுறானாமே, அதான் ஒரு கை பார்க்கலாம் நாங்க வந்திருக்கோம். 2 பேர் நிக்கிறாங்க பத்ர் போர்க்களத்துல. ஒருத்தருடைய பேரு முஆது, இன்னொருத்தருடைய பேரு முஅவ்வித். புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம்,
இந்த 2 பேர் நின்று ஒரு கட்டத்தில் இவர் சொல்றாரு, இவன் தான் அபூ ஜஹல் கை காட்டின உடனே 2 பேரும் வாளை எடுத்துக்கொண்டு உருவிக்கொண்டு வேகமாக போய் சண்டை போட்டு அவருடைய தலையை தனியா எடுத்துக்கொண்டு வந்துட்டாங்க. அபூ ஜஹலுடைய தலையை. ரசூல்லா திட்டுறியா நீ என்ற கோவம் தலையை கொண்டு வந்து ரசூல்லா கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நான் தான் கொன்னேன். இவர் சொல்றாரு நான் தான் கொன்னேன். 2 பேருடைய வாளை பார்த்து நன்றாக இறங்கி இருக்கு, ஆனாலும் இவருடையது இன்னும் ஆழமா வாள் இறங்கி இருக்குன்னு அவருக்கு பரிசு கொடுத்ததாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த முஆது முஅவ்வித் நான் சொன்னேன்ல, ரொம்ப சின்ன வயசுல உள்ளவங்கள சொல்லி இப்படி ரசூல்லாவை திட்டினா இவ்வளவு கோபம் வருது. இப்படி ஒரு வளர்ப்பு வளர்த்து வச்சிருக்காங்க. அவங்க தந்தை யார்? அவருடைய தந்தை பேர் என்ன? அவர் பேர் தான் அம்ர் இப்னு அல் ஜமூஹ். இவர் யார் தெரியுமா? கால் ஊனமான நபர். இவர் ரசூல்லா கிட்ட வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போர்க்களத்தில் நான் கலந்து கொண்டு போர்ல நிக்கிறார். போர்க்களத்தில் நான் கலந்து கொண்டு நான் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு இறந்து போய்விட்டால், ஷஹீதாகி விட்டால் சொர்க்கத்தில் நான் இருப்பேனா, சொர்க்கத்தில் சீரான ஊனமில்லாத ஆரோக்கியமான காலோடு இருப்பேனா என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்டிப்பாக உண்மையாக ஆரோக்கியமான காலோடு நீ சொர்க்கத்தில் இருப்பேன் ரசூலுல்லாஹ் சொன்னவுடன் அப்படியே வேகமாக போரிடுகிறார். போர்ல அவர் கொல்லப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து உடலை பார்த்து சொல்கிறார்கள், இவருடைய சீரான காலோடு ஆரோக்கியமான காலோடு சொர்க்கத்தில் நடப்பதை நான் கண்ணால் காண்பதை போன்று உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நம்ம அஹமதுல, முஸ்னத் அஹமதுல பார்க்கிறோம். தந்தையை சொல்லுவாங்கல்ல, 8 அடி பாஞ்சா பிள்ளைங்க 16 அடி பாய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இல்லையாங்க. அவர் எப்படி சொர்க்கத்தின் மீது ஆசை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஊனமா இருந்தா கூட என் தியாகம் என் மார்க்கத்துக்காக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்திருப்பார். அதனாலதான் பத்ரு போர்க்களத்தில் வந்து நிக்கிறாங்க. அபூ ஜஹலை நாங்க தான் கொல்வோம், ரசூலுல்லாஹ் போய் திட்டினா நம்ம என்று நிக்கிறார்கள். முஆது முஅவ்வித் நிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த குழந்தைகள் சீரான ஒரு வளர்ப்பு வளர்க்கப்பட்ட குழந்தைகள், மார்க்கத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய குழந்தைகள். இப்படி நாம் இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்யறோமா? நம்முடைய பிள்ளைகளை இப்படி தியாகம் செய்யுமாறு சொல்லி வளர்க்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். இப்படி நிறைய செய்திகளை சொல்லலாம். அஸ்மா பின்த் அபிபக்கர் எவ்வளவு பெரிய தியாகங்க, அல்லாஹு அக்பர். கர்ப்பிணியா இருக்கிற நிலையில ஹிஜ்ரத் போன அந்த அம்மாங்க. நம்ம கர்ப்பிணியா இருந்தா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தா ஐயோ கால் வலிக்குது, வயிறு வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு உட்காந்துடுறாங்க. மக்கால இருந்து மதீனா ஹிஜ்ரத் போன அம்மா இந்த அஸ்மா பின்த் அபிபக்கர் நிறை மாத கர்ப்பிணி. அதாவது எந்த மாதிரி நிறை மாத கர்ப்பிணின்னு கேட்டா, போற வழியிலே பிரசவம் ஆயிடுச்சு. மக்கால இருந்து மதீனாவுக்கு போற வழியிலேயே மதீனாவுக்கு நெருக்கத்துல போறாங்க, குழந்தை பிறந்து விட்டது. பிறந்தவுடன் மதீனாவுல முதல் குழந்தையாக இவருடைய குழந்தை தான் பிறக்கிறது. ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த குழந்தையை கொண்டு போறாங்க மதீனாவுல. அப்பதான் ஹிஜ்ரத் ஆரம்பம், மக்கால இருந்து அங்க போன ஆரம்பம். கையில கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழத்தை நாவுல விழுந்து அதனுடைய உமிழ் நீரை எடுத்து அந்த குழந்தையினுடைய வாயில வச்சு அப்துல்லா என்று பெயர் வைக்கிறார். அஸ்மா இருக்காங்களே, ரசூலுல்லாஹ் நெருங்கிய உறவு. எந்த மாதிரி உறவு? ஆயிஷா ரலியல்லாஹுடைய தங்கச்சி அவங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய தங்கை முறை அவங்க. அந்த அஸ்மா ரலியல்லாஹுடைய கர்ப்பிணி நேரத்துல ஹிஜ்ரத் போனது ஒரு தியாகம், குழந்தையை பெற்றெடுத்தது தியாகம். ரசூலுல்லாஹுடைய நாவினால் அப்துல்லா என்று பெயர் வைக்கப்பட்ட குழந்தை. நீண்ட காலம் ஆகிறது. ஒரு கெட்ட ஆட்சியாளன் வருகிறான். அந்த கெட்ட ஆட்சியாளர் வரும் பொழுது அஸ்மா ரலியல்லாஹுடைய வயசு மூத்த நிலையில இருக்கிற ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி அபூபக்கர், உமர், உஸ்மான் அலி எல்லாம் ஆட்சியெல்லாம் போய் பிற்காலத்தில் ஒரு கெட்ட ஆட்சியாளர் வருகிறான். அப்போது இவங்க வயசு மூத்த நிலையில இருக்கிறாங்க. இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர், இவருடைய பேர் அப்துல்லா இப்னு ஜுபைர். அப்துல்லான்னு ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்களே, அவருடைய தந்தை பேர் ஜுபைர். அப்துல்லா இப்னு ஜுபைர் இவருடைய பேர். இவர் அந்த கெட்ட ஆட்சியாளருக்கு எதிராக அங்க போராடி கொண்டிருக்கிறார், சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன செய்யறான் தெரியுமா? அவன் இவனுடைய அப்துல்லா இப்னு ஜுபைருடைய தலையை தனியாக எடுத்து
அப்படியே பெரிய அளவுக்கு சிலுவையில் ஏத்தி கொல்றான். இந்த கொல்லப்பட்ட அந்த நேரத்துல இந்த அம்மா இருக்காங்களே, மிரட்டல் விடுத்து அனுப்புறான். அந்த அஸ்மாவை கூட்டுவாங்க, வரலன்னா முடிய புடிச்சு இழுத்துட்டு வாங்கன்னு சொல்றான். அந்த அம்மா சொல்றாங்க வர முடியாதுன்னு சொல்றான்றாங்க. இவ்வளவு வயசான காலகட்டம், அவ்வளவு அயோக்கியமான தன்னுடைய மகனை கருவறுத்து கொன்றதுடைய செய்தி தெரிந்த பிறகும் கூட அவ்வளவு தைரியமா நிக்கிறாங்க. அதுக்கு அவனை கிளம்பி வர்றான், வர முடியாதுன்னு சொன்ன பிறகு அவனை கெட்ட ஆட்சியாளனா இருக்கக்கூடிய அவனே வர்றான், வந்து பேசுறான், உன் மகனை கொன்னது நான் தான், அப்துல்லாவை கொன்னது நான் தான். ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால் உமிழ்நீர் வச்சு பேர் வைக்கப்பட்ட அந்த குழந்தைய கொன்னேன்னு தைரியமா நிக்கிறான் பாரு, சொல்லிட்டு நிக்கிறான் பாரு. கொன்றேன் என்று சொன்னவன் இப்போது பேசிக்கொண்டிருக்கான். அவன் சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் சொன்ன கெட்ட ஆட்சியாளர் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, அது பொய்யன் வருவார் சொல்லி நீதான் அது என்ற நம்ம தைரியமாக சொல்றாங்க. சொன்ன பிறகு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, என்னுடைய மகனுடைய உலக வாழ்க்கையை நீ நாசமாக்கி விட்டாய், என் மகன் அப்துல்லாவுடைய உலக வாழ்க்கையை நீ நாசமாக்கி விட்டாய், உன்னுடைய மறுமையை என் மகன் நாசமாக்கி விட்டான் என்று அந்த அம்மா சொல்றாங்க. உன்னுடைய மறுமை வாழ்க்கையை என் மகன் நாசமாக்கி விட்டான் என்று அவங்க சொல்றாங்க. அவன் அப்படியே திரும்பி போயிட்டான். ஒரு காபிர்களுடைய கபிரிஸ்தான்ல கொண்டு போய் அந்த உடலை அடக்கம் பண்ணியிருந்தா, அதை கொண்டு வந்து இங்க முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்கம் பண்ணாங்கன்றதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கத்துக்காக, இந்த தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்துக்காக எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மதிப்பு எல்லாம் சொல்லி நம்ம குழந்தைகளை வளர்க்கிறோமா? தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் முறையா தொழக்கூடியவர்களாக அறிவுரை கூறி வளர்க்கிறோமா? தவறான காரியம் பார்க்க கூடாது, தவறானதை பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வளர்க்கிறோமா? அதன்படி நாம் வாழ்ந்து காட்டுறோமா? நம்ம படம் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை வந்து நம்ம பிள்ளைகளை வாழ்வியல் மூலமாக நல்வழிப்படுத்துகிறோமா என்பதையெல்லாம் கவனித்தால்தான் ஒரு குழந்தை சீரான குழந்தையாக வளர்க்க முடியும். கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த பெண் குழந்தைங்களை 2 குழந்தைய கூப்பிட்டுட்டு ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, வர்றாங்க. பேரிச்சம்பழத்தை வந்து இந்த 3 பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து தர்மமா கொடுக்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். அந்த தாய்மார் என்ன செய்யறாங்க, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பேரிச்சம்பழம், இன்னொரு குழந்தைக்கு ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு ஒன்னு சாப்பிட போகும்பொழுது அந்த குழந்தை அம்மான்னு கேட்குது. சாப்பிடாம அப்படி நிப்பாட்டி அதை பாதியா புட்டு அந்த 2 குழந்தைய சாப்பிட வச்சிருச்சு அந்த அம்மா. இது ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து ரொம்ப ஆச்சரியம். அவங்க குழந்தை கிடையாது ஆல்ரெடியே. இதை பார்க்கும் பொழுது ரொம்ப சிலிர்த்து போய் நிற்கிறான். ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்தோன்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு தாய்மார் வந்தாங்க, 2 குழந்தை அழைச்சிட்டு வந்தாங்க, 3 பேரிச்சம்பழம் தான் வீட்டில் இருந்துச்சு, அதை கொடுத்தேன், 2 கொடுத்தாங்க, அந்த குழந்தை மீண்டும் கேட்டுச்சுன்னு புட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க பசியாரத்துக்கு பொழுது கூட குழந்தை கொடுத்து அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குழந்தைகள் மூலமாக யார் சோதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவிக்கப்படுவார்கள், நரகத்திலிருந்து அவர்கள் தடுப்பாக மாறிவிடுவார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக இந்த குழந்தைகள் மூலமாக நாம் சொர்க்கத்துக்கே போயிட முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடித்து கொடுக்கிறேன், இறந்த பிறகும் கூட 3 விஷயங்கள் என்ன செய்யும், அவங்கள வந்து துண்டிக்கப்படாது, நன்மை வந்து கொண்டே இருக்கும்னு சொன்னாங்க. ஒன்னு சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம், மௌத்தா போன பிறகு கூட நன்மை வரும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. 2வது நல்லொழுக்கம் உள்ள சந்ததிகளுடைய துவா, சாலிஹான பிள்ளைகளுடைய துவா என்ன செய்யும், நன்மை வந்து கொண்டே இருக்கும் சொல்றாங்க. மௌத்தான பிறகு கூட சாலிஹான பிள்ளைகளுடைய துவா நன்மை வந்துகிட்டே இருக்கும். 3வது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பயன் தரப்படக்கூடிய கல்வி. ஒரு கல்வியை 4 பேருக்கு நம்ம சொல்லிட்டு போறோம், நம்ம மௌத்தா போன பிறகு கூட அந்த கல்வி மூலமாக நன்மை வந்து கொண்டே இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக இந்த 3 விஷயங்கள் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். சதக்கத்துல் ஜாரியா மாதிரி காரியங்களை செஞ்சுட்டு போகணும், சாலிஹான பிள்ளைகளை நம்ம உருவாக்கிட்டு போகணும். 3வது என்னது, பயன் தரப்படக்கூடிய கல்வியை 4 பேருக்கு சொல்லிட்டு போகணும். இதன் பிறகு மௌத்தா போன பிறகு நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். நாம மௌத்தா போன பிறகு கூட நமக்கு ஜனாசா தொழுகை வைப்பதற்கு கூட நம்ம என் பையனை ஜனாசா தொழுகை ஓத அவனுக்கு தெரியணும், துவா ஓத அவனுக்கு தெரியணும். அது போன்ற ஒரு நிலையை உருவாக்கிட்டு போகணும். ஒரு கெட்ட குழந்தையாக நம்ம உருவாக்கி விட்டு போய்விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு தௌஃபீக் செய்வானாக என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய நடந்துறாரு.